பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இக்ராஹ ஃபித்தீன். மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை. தத்தபையனர் ருஷ்து மினல் கை. வழிகேட்டிலே இருந்து நேர்வழி என்பது முற்றிலும் தெளிவாகிவிட்டது. சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது, ஹக்கு எது, பாத்தில் எது, எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஃபமை யக்ஃபுரு பித்தாகூத். யார் ஒருவர் தாகூத்தை ஷைத்தானை நிராகரித்து வயூமின் பில்லா அல்லாஹுவை ஈமான் கொண்டாரோ பகதிஸ்தம்சக பில் உருவத்தில் உஸ்கா நன்ஃபிசாம லஹா, அருந்து போகாத உறுதியான கயிற்றை அவர் பற்றி பிடித்து கொண்டார் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். இப்போ இதில் நேற்று இந்த தாகூத்துக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். தாகூத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷைத்தான் என்பதாக அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷைத்தான் என்பதாக தாகூத் என்ற வார்த்தைக்கு அவர்கள் விளக்கம் சொல்லுவது மிகவும் நல்லதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தாகூத் அப்படிங்கிற வார்த்தையில் எத்தனை கெட்ட விஷயங்கள் இருக்கிறதோ, எத்தனை உலகத்தில் எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா கெட்ட விஷயங்களும் அந்த தாகூத்துக்குள்ளார வந்துடும். அப்போ ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத், யார் ஷைத்தானை நிராகரிப்பாரோ, அதாவது எல்லா விதமான கெட்ட காரியங்களையும் யார் விட்டு விடுகின்றாரோ, ஜாஹிலியாவுடைய காலத்தில், மடமை காலத்தில் எதுவெல்லாம் சடங்குகள் இருந்துச்சோ, அஹ்லுல் ஜாஹிலியாக்களிடத்தில், மடமை காலத்தில் இருந்தவர்களிடத்தில் அது எல்லாத்தையும் யார் விட்டு விடுகின்றாரோ, அதாவது விக்கிரகங்களை வணங்குவது, விக்கிரகங்கள்கிட்ட போய் தன்னுடைய தேவைகளை எடுத்து சொல்லுவது, எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி விக்கிரகங்கள்கிட்ட தேவைகளை சொல்கிறது, தன்னுடைய கஷ்டங்களை போய் விக்கிரகங்கள்கிட்ட சொல்லி அவைகள்கிட்ட உதவி கேட்குறது, எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அவைகள்கிட்ட போய் உதவியை கேட்பது, இது எல்லாம் அந்த தாகூத் அப்படிங்கிற வார்த்தையில் இது எல்லாமே அடங்கிவிடும். ஸோ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தாகூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஷைத்தான் அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஸோ ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத், யார் ஷைத்தானை நிராகரித்து, அதாவது எதுவெல்லாம் கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதோ, எதுவெல்லாம் கெட்ட செயல்கள் இருக்கிறதோ, எதுவெல்லாம் ஷிர்கு குஃபுரு, எதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் யார் ஒருவர் விட்டு உதறிவிட்டு, அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு வயூமின் பில்லா அல்லாஹ்வை ஈமான் கொண்டாரோ ஃபகதிஸ்தம்சக பில் உருவத்தில் உஸ்கா லன்ஃபிசாம லஹா, அருந்து போகாத உறுதியான கயிற்றை அவர் பற்றி பிடித்து கொண்டார். இப்போ இந்த வார்த்தையில் உருவத்துல் உஸ்கான்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது உறுதியான கயிறு. இந்த உருவத்துல் உஸ்காவை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும், அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.